வெல்கம் டு விதை டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெஸ்ட் நம்பர் 5ஓட ரீசனிங் கொஸ்டின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? டெஸ்ட் நம்பர் 5ஓட ரீசனிங் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஓகேவா? ரீசனிங் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? டாப்பிக்கில் என்ன டாபிக் கொடுத்துருந்தாங்க? கொஸ்டின்ஸில் கிளாக் டாபிக் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டே கிளாக்கான கிளாஸ் வீடியோஸ் போட்டிருப்போம். இப்போ அந்த டெஸ்ட்டில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கொஸ்டின்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 174th கொஸ்டினா? ஓகே. அந்த 174th கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் 2 hands of a clock when the time is 2 hours 35 minutes? 2 hours 35 minutes அப்படின்னா ஒரு கடிகாரத்தின் 2 முள்களுக்கு இடையே உள்ள கோணம் என்ன? நேரம் 2 மணி 35 நிமிடங்கள் ஆகும்போது. அப்படின்னா இந்த 2:35 இருக்குல்ல, நம்ம டைம் 2:35 இருக்கும்போது அந்த 2 முள்ளுக்கும் இருக்கிற ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம கிளாஸில் பார்த்த மாதிரியே என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் வந்துருப்போமா? 12, 6, 9, 3, 1, 2, 4, 5, 8, 9, 10, 11. டைம் ஃபஸ்ட்டு டைம் வரைஞ்சிடும். 2:35 35னா பெரிய முள் 7ல் இருக்கும், சின்ன முள் எங்கே இருக்கும்? 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கும்னு சொல்லியிருந்தோமா? அப்போது இந்த ஆங்கிள் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு பார்ட் ஃபுல்லாக நமக்கு 30 டிகிரின்னு தெரியும். 30, இது ஒரு 30, இது ஒரு 30. இப்போது இது ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன தெரியும்? 13 தெரியும். ஆனால் இந்த சின்ன முள் என்ன இருக்குது? 2லேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி வந்திருக்கா? அது எவ்வளோ தள்ளி வந்திருக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த பெரிய முள் எவ்வளோ நிமிஷம் தள்ளி வந்திருக்கோ அதோட பாதி டிகிரி தான் என்ன இருக்கும்? சின்ன முள் தள்ளி வந்திருக்கும். இப்போ பெரிய முள் 35 மினிட்ஸ் தள்ளி வந்திருக்கு. அப்போ அதோட பாதி என்னது? 17.5. அப்போது 17.5 டிகிரி இந்த சின்ன முள் இங்கே தள்ளி வந்திருக்கும். 17.5 டிகிரி தள்ளி வந்திருக்கும். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? மொத்தம் 30 டிகிரி. அதில் 17.5 தள்ளி வந்துச்சுன்னா மிச்சம் நம்மக்கிட்ட இருக்கிறது 12.5 டிகிரி. அப்போ இது நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 12.5 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் வேணும்னா 30 + 30 30 + 30 + 30 + 30 + 12.5. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? 30 + 30 + 30 + 30 + 12.5 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 132.5 டிகிரி. ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? இது நம்ம ஈஸியாக ஃபார்முலாவில் கூட போட்டுக்கலாம். ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். 30 × ஹவர்ஸ் மைனஸ் 11/2 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோன்னா ஹவர்ஸ்க்கு நம்ம என்னென்னு போட்டுக்கணும்? மொத்தம் டைம் 2 hours 35 minutes. அப்போ ஹவர் நம்மளுக்கு என்ன? 2. இப்போ 30 × 2 மைனஸ் 11/2 × மினிட்ஸு 35. ஓகேவா? இப்போ 30 × 2 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 60 மைனஸ் 11/2 × 35. ஓகேவா? இப்போ 2 35 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 17.5 கிடைக்குமா? அப்போ 60 மைனஸ் 11 × 17.5. ஓகேவா? அப்போது 11 × 17.5 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 192.5. ஓகேவா? இங்கே நடுவில் மாடுலஸ்ன்னு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா இந்த மாடுலஸ் எதுக்கு? கடைசியில் நம்மளுக்கு ஆன்சர் மைனஸாக வந்துச்சுன்னா நம்ம அதை மாடுலஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். அப்போ 60 மைனஸ் 192.5 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 132.5 மைனஸ் 132.5 கிடைக்குமா? அப்போ இந்த மாடுலஸ் நம்மளுக்கு வெளியே எடுக்கும்போது நம்மளுக்கு என்னவா கிடைக்கும்? 132.5 டிகிரி. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஆன்சர் சி, 132.5 டிகிரி. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 175th கொஸ்டின். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? At what angle are the hands of a clock inclined at 20 minutes past 7? 20 minutes past 7. ஓகேவா? ஒரு கடிகாரத்தின் முள்கள் 7ஐ விட 20 நிமிடங்கள் சாய்ந்திருக்கும் கோணம் என்ன? அப்போனா நமக்கு டைம் என்னவாக இருக்கும்? 7:20. அப்போ 7:20ல் அந்த சின்ன முழுக்கும் பெரிய முழுக்கும் இருக்கிற ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 30 × hours minus 11/2 × மினிட்ஸா?
இப்போ 30 ஹவருக்கு நம்ம என்ன போடுவோம் 7 போடுவோமா 30 into 7 minus 11/2 மினிட்ஸ்க்கு என்ன போடுவோம் மினிட்ஸ் எவ்வளோ 20 மினிட்ஸ் அப்போது 20 ஓகேவா இப்போ 30 into 7 210 minus 2 20 10 டேபிளில் 10 டைம் கேன்சல் ஆகுமா இப்போ 11 into 10 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 110 கிடைக்குமா இப்போ 210 minus 110 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 100 டிகிரி அப்போ ஆப்ஷன் சி 100 டிகிரி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா இப்போ 720க்கு சின்ன முழுக்கும் பெரிய முழுக்கும் இருக்கிற ஆங்கிள் நம்மளுக்கு என்னவாக இருக்கும் 100 டிகிரி அடுத்து 179 179 இந்த 179 என்ன சொல்லியிருக்காங்க the time on the watch is 4:30 time on the watch is 4:30 ஒரு வாட்சில் டைம் வந்து 4:30ன்னு சொல்லியிருக்காங்க if the minute hand points towards south the hour hand will points towards கடிகாரத்தில் நேரம் 4:30 ஓகேவா நிமிடமுள் தெற்கு நோக்கி இருந்தால் மணிமுள் எந்த திசை நோக்கி இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு கிளாக் வரைஞ்சிடலாம் சேம் 12 6 9 3 என்ன சொல்லியிருக்காங்க டைமு 4:30ன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ பெரிய முள் எங்கே இருக்கும் 6 கீழே இருக்கும் சின்ன முள் 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்குமா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த பெரிய முள் இருக்குல்ல இந்த பெரிய முள் எந்த திசையை நோக்கி இருக்குது தெற்கு திசையை நோக்கி இருக்குது ஓகேவா பெரிய முள் எந்த திசையை நோக்கி இருக்குது தெற்கு திசை அதாவது சவுத்தை நோக்கி இருக்குது ஓகேவா அப்போ இந்த சின்ன முள் எந்த திசையை நோக்கி இருக்குதுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வரைவோமா அப்போ நம்மளுக்கு இது என்னவாக இருக்கும் நார்த்து இது சவுத்து இது ஈஸ்ட்டு இது வெஸ்ட்டாக இருக்குமா ஓகேவா இப்போ நான் டைரக்ஷன்ஸ் பார்த்தோன்னா இது நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டா சவுத்துனா தெற்குன்னு சொல்லுவோமா தெற்கு ஓகேவா ஈஸ்ட்னா கிழக்கு நார்த்துன்னு என்ன சொல்லுவோம் வடக்குன்னு சொல்லுவோமா சரி ஓகே இப்போ வெஸ்ட்னா மேற்கு ஓகேவா சேம் அப்போ இந்த டைரக்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் நார்த் ஈஸ்ட்டுன்னு சொல்லுவோமா நார்த் ஈஸ்ட் அப்போ இது சவுத் ஈஸ்ட் இது சவுத் வெஸ்ட் இந்த டைரக்ஷனை நார்த் வெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஓகேவா அதே தமிழில் என்னன்னு சொல்லுவோம் வடகிழக்குன்னு சொல்லுவோமா வடகிழக்கு இந்த டைரக்ஷனை வடகிழக்குன்னு சொல்லுவோம் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் தென்கிழக்குன்னு சொல்லுவோமா தென்கிழக்கு சேம் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் தென்மேற்குன்னு சொல்லுவோமா தென் மேற்கு அப்போ இந்த டைரக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் வடமேற்குன்னு சொல்லுவோமா மேற்கு ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த பெரிய முள் சவுத்தை நோக்கி இருக்குது தெற்கை நோக்கி இருக்குது ஓகேவா ஆக்சுவலாக தெற்கு எங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குது கீழே தான் ஓகேவா ஸோ இந்த பெரிய முள் சவுத்தை நோக்கி இருக்குது அப்போ இந்த சின்ன முள் எந்த திசையை நோக்கி இருக்குது எந்த திசையை நோக்கி இருக்குது தென் கிழக்கை நோக்கி இருக்குது ஓகேவா சவுத் ஈஸ்ட்டை நோக்கி இருக்குது இப்போது ஆப்ஷன் எந்த ஆப்ஷனை நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ சவுத் ஈஸ்ட் புரிஞ்சா சரி ஓகே நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் 180வது கொஸ்டினா 180வது கொஸ்டின் சரி ஓகே என்ன சொல்லியிருக்காங்க அட் வாட் ஆங்கிள் ஆர் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் இன்க்ளைன்ட் அட் 4 hour 20 minutes 4 hour 20 minutes ஓகேவா 4 hour 20 minutes என்ன சொல்லியிருக்காங்க 4 மணி 20 நிமிடங்களில் ஒரு கடிகாரத்தின் முள்கள் எந்த கோணத்தில் சாய்ந்திருக்கும் இப்போது இந்த 420க்கு நம்மளுக்கு என்ன அப்படி சொல்லியிருக்காங்க பெரிய முழுக்கும் சின்ன முழுக்கும் இருக்கிற ஆங்கிள் சேம் ஃபார்முலாவில் ஈஸியாக போட்டுடலாமா 30 hours minus 11/2 minutes ஓகேவா 30 into ஹவருக்கு நம்ம என்ன போடுவோம் 4 எடுத்து போடுவோம் மைனஸ் 11/2 மினிட்ஸ்க்கு நம்ம 20 எடுத்து போடுவோமா 2 20 10 டைம்ஸ் கேன்சல் பண்ணுவோமா 2 into 10 20 இப்போ 30 into 4 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 120 minus 11 into 10 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 110 கிடைக்குமா இப்போ 120 minus 110 நம்மளுக்கு 10 டிகிரி ஓகேவா
இப்போ 420ல் சின்ன முழுக்கும் பெரிய முழுக்கும் இருக்கிற கோணம் அதாவது ஆங்கிள் நம்மளுக்கு டிகிரி என்னவாக இருக்கும் 10 டிகிரி. எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு 181 181வது கொஸ்டினா 181வது கொஸ்டின். ஓகேவா? 181வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? How many degrees does an hour and move in 10 minutes? 10 minutes. அதாவது ஒரு மணி நேரமுள் 10 நிமிடங்களில் எத்தனை டிகிரி நகரும்? ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 10 நிமிஷத்தில் ஹவர் அண்ட் வந்து எவ்வளோ டிகிரி நகரும்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? இப்போது ஹவர் அண்டு 60 நிமிஷம் சுற்றுச்சுன்னா நம்மளுக்கு சின்ன முள் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம்? 30 டிகிரி மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தோமா? பெரிய முள் எவ்வளோ நிமிஷம் சுற்றினாலும் அதோட பாதி டிகிரி தான் சின்ன முள் மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தோமா? சேம் அதே கான்செப்ட் தான். அப்போது இங்கே பெரிய முள் எவ்வளோ நிமிஷம் சுற்றுது? 10 நிமிஷம் சுற்றுதா? இப்போ சின்ன முள் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகிருக்கும்? 5 டிகிரி மூவ் ஆகிருக்கும். ஓகேவா? 5 டிகிரி மூவ் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 186வது கொஸ்டினா 186. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? How many degrees will the minute hand move at the same time in which the hour hand moves 10 degree? hour hand எவ்வளோ மூவ் ஆகுது? 10 டிகிரி மூவ் ஆகுது. அதாவது நிமிடமுள் எத்தனை டிகிரி நகரும், அதே நேரத்தில் மணி நேரமுள் 10 டிகிரி நகரும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? பெரிய முள் எவ்வளோ நிமிஷம் மூவ் ஆனாலும் அதோட பாதி டிகிரி தான் சின்ன முள் மூவ் ஆகும். அதோட பாதி டிகிரி தான் சின்ன முள் மூவ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் 60 நிமிஷம் பெரிய முள் சுற்றுச்சுன்னா அதோட பாதி 30 டிகிரி தான் நம்மளுக்கு சின்ன முள் மூவ் ஆகும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? சின்ன முள் 10 டிகிரி மூவ் ஆகுது. 10 டிகிரி மூவ் ஆகுது. அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம்? பெரிய முள் எவ்வளோ நிமிஷம் மூவ் ஆயிருக்கும்? 20 நிமிஷம் மூவ் ஆயிருக்குமா? என்னென்னு நமக்கு தெரியும், பெரிய முள் எவ்வளோ நிமிஷம் மூவ் ஆகுதோ அதோட பாதி டிகிரி தான் சின்ன முள் மூவ் ஆகும். இப்போ சின்ன முள் 10 டிகிரி மூவ் ஆச்சுன்னா பெரிய முள் எவ்வளோ நிமிஷம் மூவ் ஆயிருக்கும்? 20 நிமிஷம் மூவ் ஆயிருக்கும். கரெக்டாக? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? பெரிய முள் எவ்வளோ டிகிரி மூவ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம ஒரு கிளாக் வரைஞ்சிடலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது பெரிய முள் இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ பெரிய முள் எவ்வளோ நிமிஷம் மூவ் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். 20 நிமிஷம் மூவ் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கேருந்து 20 நிமிஷம் மூவ் ஆகணும்னா இங்கே 4க்கு வந்திருக்கணுமா? அப்போது எவ்வளோ டிகிரி மூவ் ஆயிருக்கும்? இவ்வளோ இந்த ஆங்கிள் மூவ் ஆயிருக்குமா? அதாவது 12லேருந்து 1 கடந்து வந்திருக்கும், 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4 கடந்து வந்திருக்குமா? நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு பார்ட்டும் எவ்வளோ டிகிரி இருக்கும்? 30 டிகிரி. இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி. இப்போ மொத்தம் எவ்வளோ டிகிரி கடந்து வந்திருக்கு? 30 + 30 + 30 + 30. 30 30 60, 60 30 90, 90 30 120 டிகிரி கடந்து வந்திருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஹவர் அண்ட் 10 டிகிரி மூவ் ஆச்சுன்னா மினிட் அண்ட் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஹவர் அண்ட் 10 டிகிரி மூவ் ஆச்சுன்னா மினிட் அண்ட் அதாவது பெரிய முள் ஒரு 20 நிமிஷம் மூவ் ஆகும், 20 மினிட்ஸ் மூவ் ஆகும். நம்மளுக்கு கேட்குறாங்க எவ்வளோ டிகிரின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? பெரிய முள் 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 20 மினிட்ஸ்னால் இங்கே 12லேருந்து 4 வரைக்கும் வந்திருக்கணும். அப்போ எவ்வளோ டிகிரி மூவ் ஆகி வந்திருக்கும்? இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி. அப்போ மொத்தம் 120 டிகிரி என்ன ஆயிருக்கும்? பெரிய முள் மூவ் ஆகி வந்திருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 197. அடுத்த கொஸ்டின் 197 என்ன கேட்குறாங்க? A boy observes the reflection of a wall clock on mirror. The time observed by the boy in the mirror is, மிரரில் பார்க்கும்போது டைம் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 4:20ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போனா ஆக்சுவல் டைம், வாட் இஸ் த ஆக்சுவல் டைம் ஷோன் ஆன் த கிளாக் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிறுவன் வந்து மிரரில் பார்க்கும்போது டைம் என்னவாக இருக்குது? 4:20 இருக்குது. ஓகேவா? ஆனால் ஆக்சுவல் டைம் என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? ஆக்சுவல் டைம் ப்ளஸ் மிரர் டைம் ஈக்குவல் டு 1160 ஆர் 2360. நான் என்ன சொல்லியிருக்கேன் கிளாஸ்லேயே?
ஒரு நாள் மிரர் கொடுப்பாங்க, இல்லை ஆக்சுவல் டைம் கொடுப்பாங்க. கொடுத்து மிரர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லை ஆக்சுவல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மிரர் டைம் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் டைம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்சுவல் டைம் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவல் டைம் ஈக்குவல் டு இந்த மிரர் அந்த சைடு கொண்டு போயிட்டோன்னா 1160 ஆர் 2360 கூட நம்ம என்ன பண்ணணும், மிரர் டைமை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்போ கொடுத்துருக்குற அந்த மிரர் டைமை 1160 கூட இல்லை 2360 கூட சப்ராக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மிரர் டைமு 4:20. அப்போ நம்ம எதை வச்சு சப்ராக்ட் பண்ணலாம், ஈஸியாக 1160 வச்சு சப்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா 4:20ங்கிறது 1160யோட சின்ன நம்பர் தான். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1160 வச்சு 4:20 சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 60ல் 20 போச்சுன்னா 40, 11ல் 4 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 7. அப்போ டைம் என்னவாக இருக்கும், 7 hours 40 minutes. அதாவது ஆப்ஷன் சி. ஓகேவா? ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணுறது தான். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் 198. சரி, ஓகே. 198 என்ன சொல்கிறாங்க, how many degree will the minute hand move at the same time in which the second hand move 300 degree. அதாவது ஒரு கிளாக்கில் இருக்கிற செகண்ட் ஹேண்ட் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகுது, 300 டிகிரி மூவ் ஆச்சுன்னா அதோட மினிட் ஹேண்ட் எவ்வளோ டிகிரி மூவ்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது செகண்ட் ஹேண்ட் 300 டிகிரி மூவ் ஆகுது, மினிட் ஹேண்ட் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும். ஓகேவா? செகண்ட்ஸ் முள் வந்து 300 டிகிரி மூவ் ஆச்சுன்னா அங்கே இருக்கிற மினிட் ஹேண்ட் அதாவது பெரிய முள் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு சர்க்கிளாக ஒரு கிளாக் வரைஞ்சிக்கலாம். 9 3 1 2 4 5. இது செகண்ட் ஹேண்டுன்னு வச்சுக்கலாம். இது செகண்ட் ஹேண்டு. ஓகேவா? இது செகண்ட் ஹேண்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ஹேண்டு ஃபுல்லாக ரொட்டேட் ஆச்சுன்னா எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும், 360 டிகிரி மூவ் ஆகும். அப்போது செகண்ட் ஹேண்ட் 12லேருந்து திரும்பி 12K வந்துச்சுன்னா நம்மளுக்கு மினிட் ஹேண்ட் எவ்வளோ மூவ் ஆகும், 1 நிமிஷம் மூவ் ஆகுமா. செகண்ட் ஹேண்ட் ஒரு ஃபுல் ரொட்டேட் பண்ணால் தான் நம்மளுக்கு மினிட் ஹேண்ட் 1 மினிட் தள்ளி மூவ் ஆகும். அப்போ 1 மினிட்டு நம்மளுக்கு எவ்வளோ டிகிரின்னு தெரியும், 6 டிகிரின்னு தெரியும். அப்போது எக்ஸாம்பிளுக்கு செகண்ட்ஸ் ஹேண்ட் 360 டிகிரி மூவ் ஆச்சுன்னா மினிட் ஹேண்ட் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும், 6 டிகிரி மூவ் ஆகும். ஓகேவா? இது நமக்கு தெரியும். மினிட் ஹேண்ட் 6 டிகிரி மூவ் ஆகும். செகண்ட் ஹேண்ட் ஃபுல்லாக ரொட்டேட் ஆச்சுன்னா மினிட் ஹேண்டு ஜஸ்ட் 1 மினிட் தள்ளி வரும். அந்த 1 மினிட் நமக்கு எவ்வளோ டிகிரின்னு தெரியும், 6 டிகிரின்னு தெரியும். அப்போது செகண்ட் ஹேண்ட் 360 டிகிரி மூவ் ஆச்சுன்னா மினிட் ஹேண்ட் நம்மளுக்கு 6 டிகிரி மூவ் ஆகும். அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் ஹேண்ட் 300 டிகிரி மூவ் ஆச்சுன்னா மினிட் ஹேண்ட் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும். ஓகேவா? இதை நம்ம பாக்ஸ் மெத்தடுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம், இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம், இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம், இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். மற்றதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 6 ஒன் டைமா, 6 டைம்ஸா 60, 0 கேன்சல் பண்ணிக்கலாமா. இப்போ 6 1 டைம்ஸ் 35 டைம்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிரும், 5 டிகிரி. அப்போனா செகண்ட்ஸ் ஹேண்ட் 300 டிகிரி மூவ் ஆச்சுன்னா மினிட் ஹேண்ட் எனக்கு எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும், 5 டிகிரி மூவ் ஆகும். அதாவது ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து எத்தனாவது கொஸ்டின், 199. 199. 199 என்ன சொல்கிறாங்க, இஃப் த டைம் இந்த கிளாக் இஸ் 7 hours 15 minutes then what time does it show in the mirror. இப்போ ஆக்சுவல் டைம் 7:15. ஓகேவா? மிரரில் அந்த டைம் எப்படி காமிக்கும்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், ஒன்றா 1160 கூட இல்லை 2360 கூட சப்ராக்ட் பண்ணும். இப்போது 7 hours 15 minutes தான், அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1160 கூட சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1160 கூட சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், மிரர் இமேஜ் கிடச்சிரும். இப்போ 60ல் 15 போச்சுன்னா 45, 11ல் 7 போச்சுன்னா 4. அப்போது மிரர் இமேஜ் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 4:45. ஆப்ஷன் டி. ஓகேவா? ஜஸ்ட் மைனஸ் பண்ணுறது தான் மிரர் இமேஜ் எல்லாம் கேட்டாங்களாம். ஓகேவா? லாஸ்ட் நெக்ஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கா, லாஸ்ட் 200. ஓகேவா? 200வது கொஸ்டினா. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, an accurate clock shows 8 o'clock in the morning. Through how many degrees will the hour hand rotate when the clock shows 2 o'clock in the afternoon. ஒரு துல்லியமான கடிகாரம் காலை 8 மணியை காட்டுகிறது. சரியா? அதே கடிகாரம் மதியம் 2 மணியை காட்டும்போது
மணிமுள் எத்தனை டிகிரி சுழலும்? மணிமுள் எத்தனை டிகிரி சுழலும்? என்ன சொல்கிறாங்க? ஓகேவா? இப்போது டைம் வந்து காலையில் 8 மணி. ஆமாம், ஓகேவா? 8 மணி. இப்போ 8 மணினா சின்ன முள் 8ல் இருக்கும், பெரிய முள் 12ல் இருக்கும். அதே கடிகாரம் மதியம் வந்து 2 மணியே காட்டுது. மதியம் வந்து 2 மணியே காட்டுது. அப்போ 2 மணி, சின்ன முள் இங்கே வந்துடும். சின்ன முள் இங்கே இருந்த சின்ன முள் இப்போ இங்கே வந்துடும். இப்போ என்ன கேட்குறாங்க? இந்த சின்ன முள் எவ்வளோ டிகிரியை கடந்து வந்திருக்குன்னு இப்போ கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே இருந்த சின்ன முள் இந்த இடத்துக்கு வந்துருச்சா? இப்போது எப்படி ரொட்டேட் ஆகும்? இப்படி தானே ரொட்டேட் ஆகும். இப்போது எவ்வளோ டிகிரி கடந்து வந்திருக்குன்னு கேட்குறாங்க. எவ்வளோ டிகிரி கடந்து வந்திருக்கு? இது ஒரு 30, இது ஒரு 30, 30, 30, இது ஒரு 30, இது ஒரு 30. மொத்தம் எவ்வளோ? 30, 30, 30, 30, 30, இது ஒரு 30. மொத்தம் எவ்வளோ டிகிரி மூவ் இருக்கும்? அப்போனா எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 30 30 + 30 + 30, ஓகேவா? ஈக்குவல் டு 30 30 60 90 120 150 180 டிகிரி என்ன ஆயிருக்கும்? மூவ் ஆயிருக்கும். ஓகேவா? 180 டிகிரி மூவ் ஆயிருக்கும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ காலையில் டைம் 8 மணி. அப்போ சின்ன முள் 8ல் இருக்கும், பெரிய முள் 12ல் இருக்கும். ஓகேவா? அதே மதியம் டைம் 2 மணி ஆகும்போது அந்த சின்ன முள் எவ்வளோ டிகிரியை கடந்து வந்திருக்கும், மூவ் ஆகி வந்திருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இப்படி தான் ரொட்டேட் ஆகுமா? அப்போ எவ்வளோ டிகிரி மூவ் ஆயிருக்கும்? 8லேருந்து 9, இது ஒரு 30 டிகிரின்னு தெரியுமா? 9லேருந்து 10 ஒரு 30, அப்படியே 10லேருந்து 11 ஒரு 30, 11லேருந்து 12 ஒரு 30 டிகிரி, 12லேருந்து 1 மணிக்கு ஒரு 30 டிகிரி, 1 மணிலேருந்து 2 மணிக்கு ஒரு 30 டிகிரி. அப்போ மொத்தம் 180 டிகிரி என்ன ஆகிருக்கும்? இந்த சின்ன முள் மூவ் ஆகி வந்திருக்கும். ஓகேவா? டோட்டலாக 10 கொஸ்டினா? 10 கொஸ்டின் முடிஞ்சா? ஒன்ஸ் பார்த்துடலாம் 10 கொஸ்டின். ஓகேவா? சரி, ஓகே, அவ்வளோதான். ரீசனிங் டெஸ்ட் நம்பர் 5க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஓவர். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ.